ஏர் ஃப்ரையர் வாங்கின 2 நாள் ஆஹா ஓன்னு பார்க்க எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டு அதில் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் ஆள் அட்ரஸே இல்லாமல் அது ஒரு வாரத்தில் தான் கிடந்துச்சு. அதான் பார்த்தேன் நம்ம ஏன் உளுந்த வடை நீ ஏர் ஃப்ரையர் பண்ணக்கூடாதுன்னு யூடியூப் பக்கம் போட எல்லாருக்கும் அது ரொம்ப கொடூரமாக தான் வந்துருந்துச்சு. ஆனாலும் மனசு திடப்படுத்திட்டு ஃபஸ்ட்டு உருண்டையை பிடிச்சேன், ஓட்டை வரல. அப்புறம் டக்குன்னு தண்ணியை பிடிச்சிட்டு வந்து நினச்சி போட்டா அடடா என்ன அழகான ஓட்டை. ஸோ ஒரு 4 உருண்டை இதுக்கு அனுப்பிட்டு ஒரிஜினல் வயசு நான் மாவில் எப்படி வருதுன்னு பார்க்கணுமல்லவா. இல்லைனா ஏர் ஃப்ரையர்னால தான் வடை ஒழுங்காக வரலன்னு நினச்சிருவேன். அதான் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்தா நல்லா முறுமுறுன்னு இருந்துச்சு. இது ஒரு 5 நிமிஷத்தில் அடுப்பு அணைச்சிட்டு போயிட்டேன். ஆனால் ஏர் ஃப்ரையரில் வச்சு சுமார் 20 நிமிஷம் வச்சு எடுத்திருப்பேன். அப்புறம் பொறுமையாக எழுந்தனால துணி மடிப்பது, பாத்திரம் கழுவுதுன்னு இதர வேலைகள் செய்ய போயிட்டேன். செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு வந்து திறந்து பார்க்குறேன். எனக்கே நம்பிக்கை இல்லை இதில் இவ்வளோ அழகாக வந்துருந்துச்சான்னு. எண்ணெயில் பிடிச்சது இதே அப்படியே சைடில் வைக்கிற ஒன்று போல தான் இருக்குது. டேஸ்ட் கிட்டத்தட்ட சாப்பிட்ட ஃபீல், வடை சாப்பிட்ட ஃபீல் வந்துருச்சு. அப்புறம் நல்லா வயிறாறு சாப்பிட்டு கில்ட்டே இல்லாமல் ஜிம்மை கிளம்பி போயிட்டேன். இப்போ எல்லாம் சந்தோஷ பறவையாக தான் போகிறது. எக்ஸசைஸ் தப்பாக பண்ணால் கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எல்லாத்தையும் தூக்கி பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனாலும் எங்கள் கோச் புஷ் புஷ் அப்படின்னு சொல்ல, ஆட இருங்க கோச் நானே இங்கே தவழ்ந்துட்டு இருக்கேன்னு எப்படியோ 2 வாரம் ஓட்டேன்.